திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கார்பைட் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கார்பைட் ரசாயன கல் மூலம் மாம்பழம் பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட கலெக்டருக்கு புகார் வந்தது. இதுகுறித்து கலெக்டரின் உத்தரவுப்படி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ராமகிருஷ்ணன் தலைமையில் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் 30க்கும் மேற்பட்ட கடைகளில் கார்பைட் ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 2 டன் எடையுள்ள மாம்பழங்களை கண்டறிந்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மாம்பழ சீசன் முழுவதும் சோதனை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டப்ப கிட்டத்தட்ட ஒரு பெட்டியில 20 கிலோ இருக்கிற பெட்டி மொத்தம் 120 பெட்டி கார்பைட் கல்லு சட்டத்துக்கு புறமான விஷயம். அது கார்பைட் கல்லை வச்சு பழுக்க வச்சதை சீஸ் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு போய் கம்பர்ஷாலில் டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ரொட்டீனா இந்த சீசன் முடிகிற வரைக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இங்கே எங்கே மாங்காய் வாங்குறாங்க, எங்கேருந்து வருது, யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க போன்ற டீட்டெயில்ஸ் அவங்க அசோசியேஷன்லையும் இண்டிவிஜுவல் கடையிலையும் வாங்கி ரொட்டீனா மேற்பறவையில் இருப்பாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மார்க்கெட்டில் நடந்த திடீர் சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.